எனக்கு செக்யூரிட்டி சொன்னது தான் நான் போனேன். அது போய் மூஞ்ச பார்த்து தான் எனக்கு கலகலன்னு ஆயிடுச்சு. அம்மா வந்தாங்க. ஐயோ என் புள்ள இருந்துச்சு. என் புள்ள போயிட்டான் நீ போக மாட்டானே. நான் டிரைவர் தான். 10 வருஷமாக நான் உள்ளே தான் வேலை செய்கிறேன். நல்ல டைப்பு, நல்ல மனுஷன். வீட்டுக்கு போனால் கூட காஃபி டீ நல்லா கொடுப்பேன். நல்ல மனுஷன். திடீர்னு இறந்தோன்னா நம்மளுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப உடம்பு சரியும். ஒரு 10 நாள் 20 நாள் தான் ஐசியூவில் இருந்தார். ஐசியூலேருந்து வந்தார், வீட்டுக்கு வந்தார். இன்றைக்கி 6:30 மணிக்கு தான் வீட்டில் தான் உயிர் போச்சு. என்னை கை கட்டி தோல் மேலே தான் போடுவார். ஒரு குறைச்சே கூட போட மாட்டார். நல்லா பேசுவார். ஒரு தடவை அந்த எம்சி ஸ்கூலில் பஞ்சர் ஆயிடுச்சு. செப்பினி மாட்டி விட்டால் உடனே 500 ரூபா எடுத்து கொடுத்தாரு. மனோஜ் சார் நல்ல டைப்பு, ஓகேங்களா. கொரோனா டைம்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைமில் போன மாதம் பார்த்தேன். நமக்கு டிரைவர் வேணால் 10 வருஷமாக நான் உள்ளே தான் வேலை செய்கிறேன், ஓகேங்களா. நல்ல டைப்பு, நல்ல மனுஷன், புரியுதுங்களா. திடீர்னு இறந்தோன்னா நம்மளுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஹெல்ப் மைண்டிங் ரொம்ப இருக்குது. ஒரு தடவை அந்த எம்சி ஸ்கூலில் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் தான் ஸ்டெப்பினி மாட்டி விட்டேன். நானும் டிரைவர் தான். ஸ்டெப்பினி மாட்டி விட்டால் உடனே 500 ரூபா எடுத்து கொடுத்தாரு. வச்சுங்க. லாஸ்ட் டைம் ஒரு டிரைவர் கேட்டார், நான் ஒன்றும் பண்ண முடியல. நல்ல டைப்பு. வீட்டுக்கு போனால் கூட காஃபி டீ நல்லா கொடுப்பேன். நல்ல மனுஷன். ஐயா பாரதிராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பையன் சூப்பர் டைப்பு. அவர் ஐயா வந்தார்னா ஆளுக்கு எல்லாம் 200 கொடுத்துட்டு போவார். நல்ல டைப்பு, நல்ல மனுஷன். பார்ப்பீங்களா? அடிக்கடி பார்ப்பீங்களா? டெய்லி பார்ப்பேன். டெய்லி பார்த்தா விஷ் பண்ணுவார். அவர் விஷ் பண்ணுறாரு இல்லையோ, நாங்கள் விஷ் பண்ணுவோம். என்னண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்ல மனுஷன், சூப்பர் டைப்பு. திடீர்னு இறந்துட்டாருன்னு மனசே தாங்க முடியல உண்மையிலே. இல்லைனா இது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாளாக இருந்துச்சு? இல்லை, உடம்பு சரியும் ரொம்ப நாள்லாம் இல்லை. ஒரு 10 நாள் 20 நாள் தான். ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஒரு 10 நாள் 20 நாள் தான். இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐசியூவில் இருந்தார். என்ன காரணம் தெரியும்? அது என்ன தெரில. ஐசியூலேருந்து வந்தார், வீட்டுக்கு வந்தார். இன்றைக்கி 6:30 மணிக்கு தான் அவர் உயிர் போயிடுச்சு. அவர் மட்டும் தனியாக இருக்காருங்களா? இல்லை, அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. இல்லை, பாரதிராஜா சார் அவங்க கூட. பாரதிராஜ் சார் அங்கே வேறு இடத்துல இருக்கார். இவர் மட்டும் அவங்க ஃபேமிலியோடு இருக்கார். 2 பொண்ணுங்க. 6:30 மணிக்கு. இல்லை, வீட்டில் தான் உயிர் போயிடுச்சு. அப்படியா? வீட்டில், ஹாஸ்பிட்டல் இல்லை, வீட்டில் தான் உயிர் போயிடுச்சு. வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி உதவி செய்கிறது? நல்ல டைப்பு. எங்கே பார்த்தாலும் விஷ் பண்ணுவார். பழமொழி சோலைக்கு வந்தாலும் யார் கூட வேணாலும் செல்ஃபி எடுத்துக்குவார். நல்ல டைப்பு அவர். அவர் நல்லா இருந்தார். அவர் உடம்பு சரியாக நல்லா ஆகிட்டார். அவர் நல்லா தான் இருந்தார். இல்லை, படம் இல்லாதனால இந்த மாதிரி? இல்லை, அதனாலலாம் கிடையாது. அந்த இதே கிடையாது அவருக்கு. நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரே 2 வருஷம் அவங்ககிட்ட வேலை செஞ்சேன். ஒரு கார்டனு, செடி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொடுத்தேன். எல்லாமே நல்லா பேசுவார். சத்தி என்னன்னு குடலெல்லாம் சொல்ல மாட்டார். என்னை கை கட்டி தோல் மேலே தான் போடுவார். ஒரு குறைச்சே கூட போட மாட்டார். நல்லா பேசுவார். அதுதான் 2 பொண்ணுங்க இங்கே காலேஜ் படித்தாங்க. டியூஷன் வரும் போவோம். அழகாக வைப்பாங்க. என்னை கூப்பிட்டு விடுவார். பாப்பா கூப்பிடுப்பாங்க. பாப்பா கூப்பிட்டு விடுவேன். அதுதான். அதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்ச நான் போவேன், வீட்டுக்கு போவேன், பார்ப்பேன், எல்லாம் செய்வேன். இப்போல்லாம் நான் வேலை விட்டு நின்றுட்டேனே. நீங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சீங்களா? நான் அந்த செடிங்கெல்லாம் பூச்செடி. அவங்க வீட்டில் இருக்க செடி? ஆமாம், பால்கனியில் வைப்பேன். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கத்திரிக்காய் போடு, பாவக்காய் போடும். எல்லாம் பாவக்காய் போட்டு கொடுப்பேன். எல்லாம் செய்வாங்க. காசு கைட்டாக போடுவாங்க. 2 மாதம் தான். அப்புறம் பக்கெட்டுக்கு பிறந்த நாள் அவங்க எல்லாம் கறி பிரியாணி எல்லாம் செஞ்சார். அன்றைக்கி கூப்பிட்டாரு. போனேன், சாப்பிட்டு வந்தேன். இப்போ எனக்கு செக்யூரிட்டி சொன்னது தான் நான் போனேன். அது போய் மூஞ்ச பார்த்து தான் எனக்கு கலகலன்னு ஆயிடுச்சு. நல்லா இருக்காங்க. அம்மா வந்தாங்க. ஐயோ என் புள்ள இருந்துச்சு. என் புள்ள போயிட்டானே. நீ போக மாட்டானே. அதுதான் அவங்க அம்மா கத்திக்கிட்டு வந்துட்டு. அதுதான். நீங்கள் இப்போ அவங்க ஏற்கனவே இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் அங்கேயே இருக்கீங்க, அவங்க மட்டும் வேறு அப்பார்ட்மெண்ட்டு போயிட்டாங்க? அது அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி. இப்போ நீங்கள் எங்கே வேலை செய்றீங்க? இப்போ இங்கே நின்றுட்டு நான் நொங்கம்பாக்கம் போயிட்டேன். சரி. அவங்க பசங்க அவங்க கூட இருக்காங்களா? ஆமாம், அவங்க பசங்க ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. இங்கே 2 வருஷம் தான் படிச்சுதாங்க. நான் வேலை விட்டு நின்றுட்டேன். இங்கேயும் நின்றுட்டேன். அவங்களும் வேணான்ட்டாங்க. சத்தி. இப்போ கேள்விப்பட்டதுனால வந்தீங்க? இங்கே நாங்கள் இப்போ கூப்பிட்டாங்க வேலைக்கு விட்டு.
மாசத்தி ஆள் இல்லை நீ என்ன வந்து பிரச்சனையே கிடையாது. எனக்கு மனசு தான் தன்மை, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் போய் மூஞ்சியை பார்த்து தான் வந்தேன். எடுக்க சொன்னார், நான் எடுக்கலை. ரொம்ப ஒரு சோகமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி மனோஜ் டைரக்டர் ஆக்டர் நம்ம பாரதி ராஜா அவர்களோட மகன் காலமாயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்குறதுக்கு. மனோஜ் வந்து நல்ல பட்டிங் டைரக்டராக வந்துட்டுருக்கிறாரு. ரொம்ப சேட் நியூஸ். அவருக்கு வந்து 2 சின்ன பெண் குழந்தைகள். எனக்கு வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு 85, அப்போ 85னா இன்றைக்கி அங்கேருந்து ஒரு 15, இந்த பக்கம் 25, 40 வருஷமாக எனக்கு பாரதி ராஜா அவர்கள் பர்சனலாக ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து அந்த டிநகர் கிருஷ்ணாராவ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற காலத்துலேருந்து. அப்போல்லாம் மனோஜ் எல்லாம் சின்ன பையன். அவன் வந்து ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ரெக் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அந்த காலத்துலேருந்து தெரியும். பட் வந்து இது ரொம்ப இன்றைக்கி என்னன்னு தெரியல. காலையில் ஹுசைனி அவரும் இறந்துட்டார். இப்போ இந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா போன வாரம் தான் நானும் என் ஃப்ரெண்ட் கீதாவும் போய் பாரதி ராஜா அவர்கள் இந்த மாதிரி கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். அவரோட போய் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னால் மனோஜோட தான் ஃபோனில் பேசிட்டு போனோம், அப்பாவை சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ஷாக்கிங். என்னமோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இந்த கோவிட்டுக்கு எதனா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. என்னென்னா எவ்வளோ இளைஞர்கள் இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த நியூஸ் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த நியூஸை கேட்டுட்டு. அதில் அந்த ஆன்மாவுக்கு நாங்கள் வந்து எங்களோட அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இது அனுதாபங்கள் ப்ளஸ் அந்த மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஓம் சாந்தி. மக்கள் நிஜமாகவே அந்த ஆத்மாக்காக நம்ம எல்லோரும் வேண்டிக் கொள்ளலாம். அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லோரும் ஒரு உறுதுணையாக நிற்கணும். இது என்னன்னு தெரியல, கடவுள் தான் இது. நம்ம வந்து பாரதி ராஜா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களோட கண்டோலன்சஸ் நாங்கள் கன்வே பண்ணுறோம்.